ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்பேஸ் ஹீட்டர் வந்து பேனலில் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்க போகிறோம். பேனல் இன்சைடு வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா பேனல் இன்சைடில் வந்து ஏரில் வந்து மாய்ச்சர் இருக்கிறதால என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கரோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேஸ் ஹீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேனலுக்கு இன்சைடு வந்து டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 டைப்பான மோடு இருக்குது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கன்வெக்ஷன் டைப்பு ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரேடியன்ட் டைப்புன்னு ஒன்று இருக்குது. கன்வெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது. கன்வெக்ஷனில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நேச்சுரல் கன்வெக்ஷன், ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் இருக்குது. நேச்சுரல் கன்வெக்ஷன்னா பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தரும். இது ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபேனை யூஸ் பண்ணி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். அடுத்தது ரேடியன்ட் டைப் மோடு பார்த்துட்டிங்கன்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை எமிட் பண்ணுறதால சர்ஃபேஸை வந்து ஹீட் பண்ணுது. இப்போ ஸ்பேஸ் ஹீட்டர் பார்த்துட்டிங்கன்னா பேனல் இன்சைடு வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணணுன்ட்டு ஒரு லிமிட் இருக்குது. அது எப்படி மானிட்டர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா தெர்மோஸ்டாட் வச்சு மானிட்டர் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் பார்த்துட்டிங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 99 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பொதுவாக 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செட் பண்ணுவாங்க. அது பேஸ்டான அப்ளிகேஷனை பொறுத்து. இது இல்லாமல் கம்ப்யூஷன் டைப்புன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூஷன் ஃபீல்ட் மூலியமாக கெமிக்கல் எனர்ஜியை வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.